நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. வேலூர் மாவட்டத்தில் ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் எங்களோட 108 ஆம்புலன்ஸ் அந்த வழியாக போகும்போது, அதாவது சும்மா போகல, கேஸுக்காக எடுத்து போகும்போது அந்த வண்டியை ஆம்புலன்ஸை டிரைவரை மிரட்டும் தோணியில் மிரட்டியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருண்டா, என்னோட கூட்டத்தில் ஃபுல்லாக ஆளுங்கட்சி அரசாங்கம் ஆம்புலன்ஸை சும்மா விட்டு கூட்டத்தை கலைக்க பார்க்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மை இல்லை, தவறு. பப்ளிக்கில் பேசியிருக்காரு. இதே பப்ளிக்கில் எடப்பாடி அவர்கள் 108 ஊழியர்களிடம் மாபெரும் மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லையென்றால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெறும். இன்று நாங்கள் 108 தோம்ச சார்பாக மாநிலத்தில் உள்ள அனைத்து எஸ்பி அலுவலரிடம் புகார் மனை அளித்துள்ளோம். இபிஎஸ் மீது நடவடிக்கை கோரி புகார் மனுவானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இபிஎஸ் மீது நடவடிக்கை கோரி 108 அவசர ஊர்தி தொழிலாளர்கள் மதுரை எஸ்பியிடம் புகார் மனுவை அளித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், விவரங்கள். நிச்சயமாக அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்க கோரி தோமுசா தமிழ்நாடு 108 அவசர ஊர்தி தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தார்கள். கடந்த 18ஆம் தேதி வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளருமான எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த நிலையில் அந்த வழியாக 108 ஆம்புலன்ஸ் சென்றது. அந்த ஆம்புலன்ஸை ஓட்டுநர் சுரேந்திரன் என்பவர் நோயாளியை ஏற்றுவதற்காக சென்று கொண்டிருந்த போது அதிமுக பிரச்சார கூட்டத்தின் நடுவே நெரிசலில் சிக்கிக் கொண்டது. இதனையடுத்து எடப்பாடி பழனிசாமி ஓட்டுநரை பார்த்து ஆள் இல்லாமல் ஆம்புலன்ஸை கொண்டு வருகிறார்கள், இனிமேல் கூட்டத்திற்குள் ஆம்புலன்ஸ் வந்தால் வாகனத்தை இயக்கி வரும் ஓட்டுநரை அதில் நோயாளியாக மாற்றிவிடுவோம் என அச்சுறுத்தும் விதமாக மிரட்டல் விடுவித்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தனது கண்டனத்தை தெரிவித்திருந்தார். தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தை சந்தித்து தமிழ்நாடு 108 அவசர ஊர்தி தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு அளித்திருந்தார்கள். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் பகிரங்கமாக பொதுவெளியில் ஓட்டுநர்கள் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லையென்றால் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.